இப்போ சாதாரணமாக நான் சொல்கிறேன், என் பக்கத்தில் உட்காந்துருந்த சேர்மன் கோவிந்த் சாருடைய வைஃப்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, மேடம் உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பேரை சொன்னதை நான் கேட்டிருக்கேன். நான் ரொம்ப வெளிச்சமாக சொல்கிறேன், இன்னைக்கு எந்த ஹிடன் அஜெண்டாவும் இல்லாமல் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. உங்கள் பேச்சை நான் வந்த உடனே பெண்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்தீர்கள். ஏன்னா இந்த மொபைல் மூலமாக நான் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறேன், அப்படிதானே? என்னுடைய பல ரீல்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு 3 வருஷமாக என்ன பார்க்குறீங்களா? நான் மேக்சிமம் சொல்கிறேன், ஒரு வருஷமாக பார்ப்பீங்க. சில பேர் 6 மாசமாக சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. சில பேர் 2 வருஷமா, மேடம் எல்லாம் ஒரு 3 இயர்ஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. சரியா மேடம்? ஆனால் உங்களுக்கு சொல்லவா, நான் 3 ஆண்டுகளில் இந்த புகழை பெறவே இல்லை. உங்கள் வரைக்கும் வந்து சேர்வதற்காக நான் 3 ஆண்டுகளை விட்டு அதற்கு முன்பாக 27 ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன். 27 இயர்ஸ். அந்த உழைப்பு தான் உங்கள் வரைக்கும் என்னை கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதனால் அது 3 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிறது. எந்த ஒரு வெற்றியும் இப்படி வந்துடாது. எந்த ஒரு சாதனையும் இப்படி நிகழ்த்தி விட முடியாது. அப்படி நிகழ்த்தினால் அது ஒரு குவாண்டம் தியரி மாதிரி தான். அப்படி நிகழ்த்துறதெல்லாம் டு சஸ்டைன் இன் தட் பொசிஷன் யூ நீட் கமிட்மெண்ட், யூ நீட் டிட்டர்மினேஷன். ஐ எம் எ லாங்குவேஜ் டீச்சர். என்னுடைய எம்ஏ லாங்குவேஜ் ஸ்பெஷல், லாங்குவேஜ் ஸ்பெஷல் தான் என்னுடைய எம்ஏ தமிழ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொடுத்தது. தமிழ் மொழித்துறையில் படித்தவள் நான், இலக்கியம் படித்தவள் இல்லை. நான் லிங்குவிஸ்டிக் பர்சன். எனக்கு ஒரு 4 மொழிகள் தெரியும். தமிழையும் சேர்த்தால் 5 மொழி. 5 மொழிகள் எனக்கு தெரியும். இந்த 5 மொழிகள் தெரிந்து நான் பற்றி கொண்ட மொழி தமிழ். ஏனென்றால் அதில் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இருக்கிறதே தவிர இதில் உழுவதில் இருக்கிறது. நான் என்னை அடையாளம் கண்டுகொண்டேன். அடையாளம் கண்டுகொண்டு நான் ஒரு லாங்குவேஜ் டீச்சராக வளர்ந்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன், சொல் என்பது, மொழியால் உருவாக்கப்பட்ட சொல் என்பது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதுதான் அடிப்படை. நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய இந்த பசங்க இருக்கிறீங்களா, நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் இன்ஜினியர்ஸ் தானே? ஆமாவா இல்லையா? எப்படி நீங்க ஆமான்னு சொன்னீங்க? இன்னும் நீங்க இன்ஜினியரிங் டிகிரியே வாங்கலையே. நீங்க இன்ஜினியர்ஸ் கிடையாது, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க இன்ஜினியர்ஸ் கிடையாது. இன்ஜினியர் யார் தெரியுமா? குவாலிஃபிகேஷன் இருக்கிறவன்லாம் இன்ஜினியர் கிடையாது. அதனால்தான் தெருவுக்கு 4 இன்ஜினியர் இருக்கிறான், ரொம்ப ஆழமா தென்னா கூட ஒரு உருப்படியான கொத்தனார் கிடையாது. யாரு இன்ஜினியருங்கிறவன்? யாரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவன் இல்லை இன்ஜினியர். இப்ப உதாரணத்துக்கு சொல்லவா, இது என்ன ஊரு? தொப்பூர். தொப்பூர்ல இருந்து சேலம் ஜங்ஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன இந்த கொஸ்டின் வந்ததில்ல. சில பேர் சொன்னீங்க 2 hours ஆகும், சில பேர் சொன்னீங்க 1 hour ஆகும், சில பேர் சொன்னீங்க 30. ஒரு பையன் மட்டும் கேட்கிறான், பஸ்ல போறீங்களா பைக்ல போறீங்களான்னு. நடந்து போறேன். இதுக்கு பேர் தான் குவான்டிஃபிகேஷன். நான் சொல்லிட்டேன் முதல்லயே, குவான்டிஃபிகேஷன். ஒரு தென்னை மரம் நிக்குது, எப்படி இருக்கிறதுன்னு கவிஞன் கிட்ட கேட்டா, வானளாவ உயர்ந்து நிற்கும் தென்னை மரம்னு அவன் சொல்லுவான், நீ கரெக்டா மீட்டர் சொல்லுவ. இந்த குவான்டிஃபிகேஷன் புத்தி உங்ககிட்ட இருக்குதா? ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ணாரு அந்த இன்ஜினியரிங் விஷயத்துல. அதுலயே பிசினஸ் பண்ணி அதுலயே கோர்சஸ் நிறைய முடிச்சு வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அமைச்சு கொடுத்துட்டாரு சுப்பிரமணியம். எது உங்களை எங்க லீட் பண்ணோனே தெரியாது குழந்தைகளை. ஸ்டார்ட் ஃப்ரம் அடிப்படையான அந்த நாலேஜ்ல இருந்து தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய. என்ன கேட்டா நீங்க எல்லாரும் யானை மாதிரி இருங்க. யானை யானை என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் யானை. ஏன் தெரியுமா? யானை கிட்ட நீங்க எவ்வளவு வேணாலும் விளையாடலாம், யானை கிட்ட எவ்வளவு வேணாலும் நீங்க வேலை வாங்கலாம். யானையை நீங்க போருக்கு கூட்டிட்டு போகலாம், சர்க்கஸ் கூட்டிட்டு போகலாம், கோயிலில் நிறுத்தி வைக்கலாம். யானையை என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கிறது.
அந்த எல்லையை தீர்மானிக்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தில் மட்டும் என் குழந்தைகளை உறுதியாக இருங்கள்.